சிங்க் ஆர்கனைசேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டஸ்ட்பின் வந்து வாங்கியிருந்தேன். இது எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஃபோல்டபுள். நம்ம தேவையான நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாத டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கபோர்டு இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது வாங்கியிருந்தேன். இதை நான் 338க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் நான் லாஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து காமிச்சேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த சிங்க் பக்கத்துலேயே நம்ம வந்து லிக்விடு ஸ்பான்ச் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ரிமூவபிள் ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இதை வந்து பர்ச்சேஸே பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரிமூவபிள் வரலை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நினச்சி நான் ஆர்டர் போட்டு இது எனக்கு 4th ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் இதை வந்து காமிச்சிருக்கேன். இந்த சிங்க் ஆர்கனைசரை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவுமே வந்து குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து கீழே இருக்க அந்த ட்ரே வந்து அட்டாச்சாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்பான்ஸ்லாம் வைக்கிறோன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் பட்டு அப்படியே கீழே விழுகிற மாதிரி வந்து ஸ்லோப் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. 275க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய டவல் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் இருக்கும். பேக் ஆஃப் 2வாக வந்திருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கனால எனக்கு உடஞ்சிருச்சு. சரி இந்த வட்டம் வந்து ஒரு டைம் வாங்குகிறோம், நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குவோன்னு வாங்கியிருந்தேன். இதை 188க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறக்கூடிய இந்த கார்பேஜ் ரோல் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியில் வந்து வருது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 17x90 இன்ச்சஸில் வருது. 3 ரோல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். 30 பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். குவாலிட்டியுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் நார்மலாக டிமார்ட்டில் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வட்டம் சரி மீஷோவை பர்ச்சேஸ் பண்ணுவோமேன்னு பண்ணியிருந்தேன். இது 105 ருபீஸ்க்கு தான் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது வந்து நல்ல ப்ரைஸ்ன்னு வந்து தோணுச்சு. நல்ல பெரிய கவராகவே இருக்குது. நான் வந்து கபோர்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான டஸ்ட்பின் காமிச்சாலும் அதுலேயும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டஸ்ட்பின்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோப் டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் இதை வச்சுருக்கேன். 1 இயராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து ரொம்ப பழசாயிருச்சு, நிறைய உப்பெல்லாம் பறிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கியிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது. மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் 90 ருபீஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயினர் தான் வந்து வாங்கியிருந்தேன். வித்து வந்து ஹேண்டிலோடு வர்ற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் போடுறோம், அது வந்து உள்ளே போய் மாட்டாமல் இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயினர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுமே ஈஸி. இந்த ஹேண்டிலில் பிடிச்சிட்டு நம்ம வந்து டஸ்ட்பினில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். இதை 105க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து கிச்சனுக்கு தேவை. 360 டிகிரியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ நல்லா சிங்க்கை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாம் இருக்கும்ல, அதை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதெல்லாம் நான் காம்போ ஆஃபரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்ஷன் கப் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய வேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து சிங்கில் போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு சக்ஷன் கப்பை வந்து நம்ம வந்து சிங்கில் மாட்டி வச்சிட்டோன்னா வேஸ்ட்டை ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், டஸ்ட்பின் பேஸ்கெட்டை. இதை நம்ம தேவைன்னா வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியுமே வந்து வச்சுக்கலாம். கபோர்டில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். நான் சிங்க்குக்கு கீழே டைரெக்டாக வந்து அப்படியே மாட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு ஹோல்டர். நான் வந்து ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம் வைக்க தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றி விட்டால் கூட இல்லை அந்த ப்ரஷ்லேருந்து வடிகிற தண்ணி கூட டைரெக்டாக சிங்க்குள்ளே வந்து போயிடும், நான் சிங்க்குக்கு நேராக வச்சேன்னா. ஸோ அதுக்காக அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வைப்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் டிமார்ட்டில் தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த சக்ஷன் கப், இது வந்து வாங்கியிருந்தேன் வேஸ்டெல்லாம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப் டிஸ்பென்சர். ஸோ பழசு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ட்டு, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸ்பான்ச்சோடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட் வந்து யூஸ் பண்ணுறேன்.
நம்ம பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி பட்டால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து லீக் ஆகாது. ஸோ நம்ம கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகாமல் தண்ணி படியாமல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஹோல்டர் சொன்னேன்ல, டவல் ஹோல்டர், இது வந்து வாங்கியிருந்தேன். இதையுமே நம்ம வந்து கிச்சன் கபோர்டில் மாட்டிக்கலாம். ஸோ பெரிய சைஸ் டவலாக கூட இருந்தால் கூட இதில் வந்து தொங்க போட்டுக்கலாம். நம்ம வந்து சிங்க்கு கிட்ட ஒன்று அண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் கிட்ட ஒன்று வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்பேஜ் கவரை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ குப்பையை போட்டுட்டு அப்படியே மொத்தமாக எடுத்து அந்த கவரோடையே வந்து வெளியே போட்டுக்கலாம். இந்த மேட்டுமே நான் 6 மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது 2 மேட்டாக வரும். ஒன்று லாங் மேட்டு, இன்னொன்று ஷார்ட்டாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாஷிங் மிஷினில் தான் போடுறேன். இருந்துமே குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட். இதை நீங்கள் கபோர்ட்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து கீழே வைக்கிறத விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் ஆனனால நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தாலே தெரியும், அங்கங்கே அந்த துருக்கரை இருக்கிறத பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் கபோர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய டஸ்ட்டு வந்து தங்காது. ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணாலே அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். இதை நான் மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோல் வந்து வாங்கியிருந்தேன். கிச்சன் டவல் ரோல் வந்து வாங்கியிருந்தேன். இது ரோல் மாதிரி கிடைக்கும். 90 பீஸ் என்னமோ இருக்கும். க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் நான் இந்த டவல் தான் வந்து இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.